பின்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோ நம்ம வந்து குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க. 25/4/2025 இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 24/5 வரையும் உங்களுக்கு வந்து மே மாதம் வரையும் 24ஆம் தேதி வரையும் உங்களுக்கு டேட் கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பார்த்திங்கன்னா 29லேருந்து 31 வரையும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணிங்கன்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கான அந்த டேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட், அதாவது எக்ஸாம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 12/7 அன்றைக்கி தான் எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேகன்சி எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். எத்தனை விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை போஸ்டிங்குமே எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக நமக்கு டோட்டல் வேகன்சி 3935 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு விஏவுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 215 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 1621 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சிலாம் நீங்கள் அதை பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2022 படி ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு போஸ்டிங் எவ்வளோ பார்த்துக்கலாம். விஏவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 வயசு நீங்கள் இருந்தாலே அப்ளை பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4க்கு அப்ளை பண்ணணுன்னாலே உங்களுக்கு வந்து 10ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். விஏவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 20 வயசு மினிமம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும், அதாவது 10th மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே கொடுத்துருக்குறாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே செக்யூரிட்டி, இன்ஸ்பெக்டரு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, பர்சனல் கிளர்க்கு, இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வயசு இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. 18 வயசு இருந்தாலே மினிமம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் தனியாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா 42 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுவே எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் விடோவுக்கு பார்த்தீங்கன்னா 37 இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு, அதாவது ஓசி கேட்டகரிக்கு தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஓசி கேட்டகரிக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி, ஓபிசி, பிசிஎம், எஸ்சி கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. விஓவுக்கு பார்த்தீங்கன்னா 20 இருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் 42 கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடபிள்யூ ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களே பார்த்தீங்கன்னா பிசிஎம், எம்பிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 52 வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுவே எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 55 வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் விடோவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 42 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு சில இடத்துல வந்து வேக்கன்சி, ஒரு சில இடத்துல வந்து நம்மளோட ஏஜ் லிமிட் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து விஓ படிக்கிறீங்க, மற்ற எதுக்கு படிக்கிறனாலும் மோஸ்ட்லி வந்து 10th குவாலிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். மஸ்ட்டு பாசஸ் வந்து நம்ம 10th குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா 12th சொல்லியிருக்காங்க, ஒரு சிலதுக்கு டிகிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதிலே பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி இதுக்கு பாருங்கள், நான் காட்டுறேன். ஃபாரஸ்ட் கார்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12th, அதாவது ஹையர் செகண்டரி கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டுக்கு. சரிங்களா. இது போல் ஒரு சிலதுக்கு 10th சொல்லியிருக்காங்க, ஒரு சிலதுக்கு வந்து 12th சொல்லியிருக்காங்க, ஒரு சிலதுக்கு டிகிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தாலே எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 ரூபா தான் அதுக்கான ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் 100 ரூபா கட்டி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக எப்பொழுதும் போல் வந்து தமிழுக்கு வந்து 100 மார்க் தான். சரிங்களா. தமிழுக்கு 100, அது போல் வந்து ஜிகேக்கு பார்த்திங்கன்னா 75, மேக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 25, அந்த மாதிரி மொத்தம் 200க்கு வந்து 3 hours வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ வந்து ஒரு கொஷனுக்கு பார்த்திங்கன்னா 1.5 மார்க், அந்த மாதிரி 300 மார்க் வந்து உங்களுக்கு இருக்கும். 1.5 மார்க் கொஷின் பேசிக்கில் தான் வந்து எடுப்பாங்க.
ஸோ ஃபீஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ அஃபிஷியல் வெப்சைட் இருக்குல்லையா, அதில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கெங்கே போட்டிருக்காங்கிற டீட்டெயில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. 25th பேஜுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எங்கெங்கே எக்ஸாமினேஷன் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பார்த்துங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கான சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சிலபஸை வந்து கீழே வந்து பார்த்துக்கலாம். அதாவது நியூ சிலபஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி சிலபஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. எல்லாமே தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்குலாம் நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா 10th படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குரூப் 4க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து 808012781561 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. தாராளமாக நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.